விஜய் நாளைக்கு இதே கரூரில் போடுவார், அப்போ வரும். இதே கரூரில் அதிமுக கூட்டம், அப்பவும் கூட்டம் வரும். நீங்கள் எப்படி வந்தீங்கன்னாலாம் எல்லாம் பாருங்களேன், எல்லா லேடிஸும் ஒன்றா சேர்ந்து வாடி 30 விழா நடத்தலாங்களாண்டி, நம்ம எல்லாம் ஒரு லாரி வச்சு போகலாம் வாடி அப்படின்னு கேட்டோம். லாரி வச்சு வந்தாங்களே, இது விஜய் கூட்டம் சொல்லணும். லாரி வச்சு தில் இருக்கா, திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா, ஆர்டிஓ வச்சு கேஸ் போட்டுருவோம். லோடு வண்டியில் அப்புறம் ஆள் ஏற்றுவேன். கேட்டேன், தலைவனை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயோ பார்த்துட்டேன் தலைவனை பார்த்துட்டேன்னு. அதுதான் அப்போ இப்போ வர்றதெல்லாம் இந்த கிரேஸ். இதே ரெகுலராக போனாருன்னா விஜய் எந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வருவான், ஒரு 4 பேர் நின்று பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நான் தலைவர் வந்துட்டு என்னென்னவோ பேசுனுங்கிறாரு, அரசியல் பேசுங்க தலைவரே அப்படின்வான். ஒரு தலைவர், ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், 70 சீட்டுகள் விஜய் ஜெயிப்பார். நான் மரக்கடையில் 1 லட்சம் பேர் சேர்ந்தா 70 சீட்டு ஜெயிப்பேன்னு என்ன வருது? மரக்கடைன்றது சின்ன பகுதி. என் வாழ்நாளிலே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. அநியாயமாக தெரில. என் வாழ்நாளிலே நான் பார்த்துருக்கேன். திமுகவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்திருக்கு. கலைஞர்கள்லாம் நீங்கள் திமுகலாம் 3 நாள் மாநாடுகளும் நடத்தியிருக்காங்க. சாரியாக கூட்டம் வந்திருக்காங்க. இவர் என்ன அது பச்சை போய் தானே அது. அதெல்லாம் நீங்கள் எப்படி முகமுடி போட்டு அந்த மாதிரி 12-6 மணிக்கு மேலே வெளியே யாருங்க மது அருந்தில்ல? நான் கேட்குறேன். சொல்கிறவன் மது அருந்தாமல் இருக்காங்க. இன்றைக்கி பலருக்கும் மூளை வேலை செய்யாது காரணம் சின்ன வயசில் அடித்த மது தான். நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை. தமிழர் என்று சொல்லடா, டாஸ்மார்க்கில் நில்லடா அப்படி ஆயிடுச்சுல. நீங்கள் தமிழகம் சில இடங்களில் சேதமடைந்து உள்ளது. அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு லெட்டர் கொடுத்துறாங்க. இதை நான் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சரி செய்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னை வரைக்கும் சரி பண்ணி கொடுக்கல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலீப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். முப்பெரும் விழாவில் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்களா சார்? மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலுமே அந்த மக்கள் கூட்டத்தை வெள்ளத்தை பார்க்கும்போது திமுக தான் 2026 அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடித்து சொல்கிறாரு சார். இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு. அப்போ விஜய்க்கு வந்தது சொல்லுங்க. விஜய் நாளைக்கு இதே கரூரில் போடுவார், அப்போ வரும். இதே கரூரில் அதிமுக கூட்டம், அப்பவும் கூட்டம் வரும். நீங்கள் எப்படி வந்தீங்கன்னாலாம் எல்லாம் பாருங்களேன், எல்லா லேடிஸும் ஒன்றா சேர்ந்து வாடி 30 விழா நடத்தலாங்களாண்டி, பெரியார், அண்ணா, திமுக உருவான வரலாறு, நம்ம எல்லாம் ஒரு லாரி வச்சு போகலாம் வாடி அப்படின்னு கேட்டு வந்தாங்களா? லாரி வச்சு வந்தாங்களே, இது விஜய் கூட்டம் சொல்லணும். லாரி வச்சு தில் இருக்கா, திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா, ஆர்டிஓ வச்சு கேஸ் போட்டுருவோம். லோடு வண்டியில் அப்புறம் ஆள் ஏற்றுவேன். ஆனால் இங்கே நெல் எங்கே ரோடு போட்டாங்க அங்கே தானே. ஆமாம், போச்சா இல்லையா? சார் ஒரே லாரி, லோடு லாரியில் எப்படிங்க ஜனங்களை ஏற்றுவாங்க சொல்லுங்கள்? அவங்க தன்னெழுச்சியாக அவங்கள லாரி புக் பண்ணிட்டு வந்தாங்களா? எல்லா கட்சிகளும் கூட்டத்தை கூட்டுவார்கள். எல்லா கட்சிகளும் கூட்டத்தை கூட்டுவாங்க. விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாக நடிகர் என்பதால் தானாக வர்றான். வந்து தலைவர் சினிமாவில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறார் பாரு. 2 கண்ணும் அதே இடத்துல இருக்குது. மூக்கு, முடி, கிடி எல்லாம் அப்படியே இருக்கிறாப்புலா. நல்லா இருக்கிறா. அதே மாதிரி கை 2ம் கீழே தொங்குது. பரவாயில்லப்பா, நல்லா இருக்கிறாருப்பா. கேட்டேன், தலைவனை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயோ பார்த்துட்டேன் தலைவனை பார்த்துட்டேன்னு. அதுதான் அப்போ இப்போ வர்றதெல்லாம் இந்த கிரேஸ். இதே ரெகுலராக போனாருன்னா விஜய் எந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வருவான், ஒரு 4 பேர் நின்று பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நான் தலைவர் வந்துட்டு என்னென்னவோ பேசுனுங்கிறாரு, அரசியல் பேசுங்க தலைவரே அப்படின்வான். அதுக்குள்ளே தேர்தலும் முடிஞ்சிடும். அப்போ எல்லாருக்கும் இந்த கூட்டம்ன்றது வரும். இதை வச்சுக்கிட்டுலாம் ஒரு தலைவர், ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், 70 சீட்டுகள் விஜய் ஜெயிப்பார். என்ன மரக்கடையில் 1 லட்சம் பேர் சேர்ந்தா 70 சீட்டு ஜெயிப்பேன்னு என்ன வருது? மரக்கடைன்றது சின்ன பகுதி. 38,000 தான் போலீஸ் ரிப்போர்ட்டு. நம்ம சொன்னால் கோச்சிக்குவாங்க அவங்க. உனக்கு பொறாம அப்படின்வான். அதனால் நான் 1 லட்சம்னு சொல்லிக்கிறேன். 1 லட்சம் பேர் அங்கே நின்னான். நிற்க முடியாது. சரி நின்னாம்பா. அங்கே ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒரு 10,000 பேர் அந்த பஸ்ஸு கூடயே வந்தான். வழி நெடுகிலும் நிற்கவில்லை. இப்போ சாவு போச்சுன்னா வழி நெடுகிலும் நிற்பாங்க, அப்படியே ஊர்ந்து போகும். இது அப்படி இல்லை, என் கூடயே வா அப்படியே ஊர்ந்து போயிட்டு ஊர்வலம் போயின்னுக்கிறாங்க. ரோடு ஷோ. அது ஒரு 10,000 இருக்கும். மொத்தத்தில் ஒரு 1,10,000 வச்சுக்கலாம். இதுக்கே எழுதி கொடுத்துருவாங்களா 70 சீட்டுன்னு? அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம பத்திரிக்கை தான். நம்ம மூஞ்ச மூடின்னு போனதுக்கே நீ விசாரிக்காமல் பேசுகிற ஆட்கள் பின்ன இதுக்கெல்லாம் எப்படி பேசுவாங்க? எப்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. அரசியலில் நம்ம அனலைஸ் என்னவோ அதை சொல்லணும். இது இப்படி தாங்க இன்றைக்கி நிலைமையில் இப்படி இருக்குது. 20% சொல்கிறாங்க, நம்ம 10ன்னு சொன்னால் கோவப்படுவாங்க தான். நம்மளும் 20ன்றோம். நம்மளுக்கு என்ன ஆகுது? நஷ்டமா? நாளைக்கு எல்லாம் வந்துச்சுன்னா யாருக்குமே வரல, ஒரு 10%னா எல்லாரும் சேர்ந்தா வாங்கி கட்டி போகிறாங்க. நீ என்னப்பா சொன்ன? நானும் 20 தான்ப்பா சொன்னேன். எனக்கு அப்போவே தெரியும் 10 தானே. இருந்தாலும் எல்லாரும் சொன்னீங்களே, நானும் சொன்னேன் அப்படின்னு. அப்போது இவர் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாருன்ற பொறுத்து தான் இவருக்கான அந்த இது வரும். இந்த 30 விழா என்ன சொல்கிறாரு இவர்,
இவர் ஒரு படி மேலே போயிட்டார். என் வாழ்நாளிலே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. அநியாயமாக தெரில. என் வாழ்நாளிலே நான் பார்த்துருக்கேன். திமுகவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்திருக்குது. கலைஞர்கள்லாம் நீங்கள் திமுகலாம் 3-4 மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க. சாரியாக கூட்டம் வந்திருக்காங்க. இவர் என்ன பச்சை போய் தானே இது? நியாயமா இது? என்னதான் செந்தில் பாலாஜி சொந்த காசு செலவு பண்ணான்றதுக்காக இப்படியா சொல்றது? என் வாழ்நாளிலே பார்க்கவில்லைன்னா கலைஞர் கூட்டம்லாம் வேற லெவல் இருக்குங்க. எம்ஜிஆரை பயந்துருவாருங்க. ஆனால் ஓட்டு மட்டும் உள்ளாது கலைஞருக்கு. அதை வேற சொல்லிட்டாரு. எல்லாம் கூட்டமாக வருகிறீர்கள், வாக்களிக்க மட்டும் மறுக்கிறீர்கள் அப்படின்ட்டாப்ல. அவ்வளோ வெறுப்பாயிடுச்சு அவருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் போனார்னா அவ்வளோ கூட்டம் கொடுங்க. கலைஞர் பேசுறாருன்னா முடிஞ்சிடும். சும்மா அதெல்லாம் பார்க்க போவோம். திமுக காரன் இல்லை, கலைஞர் பேசுறாருப்பா அப்பா பார்க்கலான்னு. அதுக்கு முன்னாடி நாகர் என்பவர் பாட்டு கச்சேரி வச்சிருப்பாங்களா? கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படி ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் இன்னொரு பாட்டுக்குதே, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு. தலைவன்னா கஷ்டப்படுகிறான்ப்பா, நல்ல கண்ணு, இந்த சங்கரையெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு பார்த்துருக்கீங்களா? நம்ம இவர் வாவு செய்கிறாரு, அதெல்லாம் வேஸ்ட்டு. பாரிஸ்டருங்க அவர். கப்பல் வாங்கி ஓட்டுற அளவுக்கு பண்ண ஒரு வெள்ளைக்காரனை எடுத்து அந்த கோபம் ஒன்றை அடிக்கிற அடி இனி எவனும் எந்திக்க கூடாதுன்னு தான் அடித்தாங்க அவரை ஒரு வழி பண்ணாங்க. நீங்கள் அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா அவர் மலத்தை அவரே அழணும். துணி என்ன துணி தெரியுமா? சணல் கோணி, அதான் ட்ரெஸ் அவருக்கு வவுசிக்கு. அப்புறம் செக்கு இழுக்கிறதுன்றது தண்டனையிலே வராது, செக்கு இழுக்க வச்சாங்க. லாஸ்ட்டில் வெளியில் வந்தப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரை பார்த்து செதறி ஓடணும். வழக்கறிஞர் தொழில் பண்ண தடை, நம்பர் 1 லீடிங் லாயர். வழக்கறிஞர் தொழில் பண்ண தடை. கடைசியில் என்ன பண்ணார்? நீங்கள் கிருஷ்ணாயில் விற்றார். நம்மூர் பாஷையில் சொன்னால் கிருஷ்ணாயில் விற்றார். கெரசின் விற்றுட்டு அப்புறம் அவரும் பார்த்தாரு, இவனு காங்கிரஸை நம்பி அன்றைக்கே உஷாராயிட்டார் அவர், இந்த காங்கிரஸை நம்பி அப்படின்னு புத்தகங்கள் எழுதி இதானார். ஆனால் அவரெலாம் ஒன்றுமே தியாகம் கிடையாது. 40 நாள் நீங்கள் இருந்தது பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி சிறைனா இருக்க தான் வந்து போவாங்க விருந்தாளிங்க. என்ன நல்லாகிறியா அப்படின்னு. ஜெயலலிதா 28 நாள் இருந்தப்போ இவ்வளோ பெரிய பெருச்சாலி வந்துட்டுக்குது வாழ்க்கையில். அப்போ தான் அவங்களே அதை பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி அது சென்ட்ரல் ஜெயிலு, புழல் கிடையாது, அப்போ சென்ட்ரல் ஜெயிலு. அதனால் இவங்களாம் வருவாதான் செய்வாங்க. யார் புதுசாக வந்துக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வெள்ளையாகிறீங்களா, அப்படியா, சரி நான் அடிக்கடி வருவேன், பயப்படாதீங்க அப்படின்ட்டு வந்து போய் தான் செய்யும். அதனால் இந்த தியாகங்கள்லாம் பெருசாக பேசப்படும், எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரில இது ஒன்று. இந்த 30 விழா மாபெரும் விழா உருட்டல். ஆனால் சார் ஒரு பக்கம் அதை நம்ம பார்த்தோம்னாலும் நேற்றுக்கு வந்து மோடி அவர்களோட பிறந்தநாள். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பெரியார் மண், பெரியார் பிறந்தநாள் அதிகமாக பார்த்துருப்போம். நம்ம அங்கங்கே ஃபோட்டோ வச்சு மாலை போடுவாங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்கம் மோடி அவர்களோட ஃபோட்டோ, அவரோட பேனர், அவருக்கு. ஸோ தமிழ்நாடு மாற ஆரம்பிச்சிருச்சா? நீங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க. எந்த வருஷம் நீங்கள் பிறந்திருப்பீங்க? 1991 சார். 91 90K கிட்ஸு. கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் சார் 90 கிட்ஸு கல்யாணம் ஆகாதுண்ணா, அந்த பிரச்சனைலாம் இருக்குது. 90 கிட்ஸா? அப்போது நீங்கள் 90களிலே நான் சொல்கிறேன், அப்படியே இருப்பான், தீவிரவாதி மாதிரி இருப்பான். இல்லாட்டி பீச்சில் ஒரு 5 பேர் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் சாகா அப்படின்னு. இவனை அங்கே போய் இன்னும் எங்கேக்கிறா, சும்மா கூப்பிட்டாங்கடா வந்தேன்டாங்குவான். இல்லாட்டி எங்கேயாவது இந்து முன்னணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த விநாயகர் ஊர்வலத்தில் பிரச்சனை ஆகி இந்து முன்னணி அங்கங்கே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம கூட இருக்கவங்கள 2-3 பேருக்கு என்ன அதில் கேவலமாக பார்ப்போம், தீவிரவாதி மாதிரி, அங்கே அந்த கட்சியில் ஆகுற அப்படின்னு. இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கள் கூட்டம் போட்டால், எங்கள் மயிலாப்பூரில் கூட்டம் போட்டால் 800லேருந்து வருவான். கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி இருக்கும், அங்கேருந்து இங்கே வருவான். ஒவ்வொரு ஊரும் வந்து அப்படி வந்து 10-15 பேர் தான் உட்காந்துருப்பான். 4 நாய், 10-15 பேர், 2 மைக் செட்டுக்காரு, சுண்டல் வைக்கிறவர் அப்படி இருப்பான், பேர்கள் வைக்கிறவர், இவ்வளோதான் கூட்டம் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு கட்டத்து மேலே அப்படியே மாற ஆரம்பிக்குது. வாஜ்பாய் வரும்பொழுது கொஞ்சம் அதாவது அப்போ கூட பாஜக தலைவர்கள் மட்டும் தெரியும், இவர்கள்லாம் இருக்காங்க, கீழே ஒன்றும் இல்லை காலி. அதான் அப்படி எப்படி மாறி கால ஓட்டத்தில் இவர்கள் சொன்னாங்கல்ல, அது ஒரு தீண்டத்தகாத கட்சி அது மாதிரி, அதெல்லாம் இல்லை அப்படின்னு. இன்றைக்கும் சில பேர் அந்த பழைய பாணியை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க, அந்த மதவெறி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இதுன்னு. இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா நீ பாஜக அடிக்க முடியாது. இது வந்து இன்னும் இவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் பாஜக வந்துச்சுனான்றாங்க. பாஜகக்குள்ளே பலரும் வந்துட்டாங்க. அப்போது பாஜகவுடைய அடிப்படை தன்மையை மாற்றி அரசியலை மட்டுமே பேசுனது அண்ணாமலை. அவர் காலத்தில் கீழே வரைக்கும் அவர் ரொம்பிட்டான். இந்த இளவெல்லாம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க, அப்படியே வருவான், அப்படி இருப்பான், கூட 10 பேர் நிற்பான், அப்படி திரும்பினா நம்ம நினச்சிக்கோங்க பயங்கரமான ஆள் போடுங்க. ஆனால் ஒரு மினிட்ஸ் நோட்டு கையெழுத்து அப்படியே முறைப்பான் என்ன. ஆனால் அவர் பெரிய தலைவர் மாதிரி வருவார். நாங்கள் மட்டும் இன்று நினைத்திருந்தால் எங்கள் தலைவன்
அப்படி இப்படின்னு பேசும். இதெல்லாம் பார்த்து இந்த அரசியலை பார்த்து இவர்களுடைய ரவுடிஸ் எல்லாம் பார்த்து வெளுத்து போன ஒரு டீம் இருக்குல்ல, ஆக்சுவலாக 90K கிட்ஸ் தான். அது கல்யாணம் ஆகணும்னாலும் கொஞ்சமாவது இப்படி தான். இது ஜென்னுலாம் மோசம் இப்போ இருக்கிறதுலாம். இதில் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி இந்த திராவிட இயக்கங்கள் வேண்டாம் அப்படின்னு. அது ஒரு பாட்டு தமிழ் தேசியம், இன்னொரு பாட்டு இந்த மாதிரி வலதுசாரி கட்சிகள். அப்போ வலதுசாரி கட்சிகள்லையும் எது பிரச்சனையாக இருக்குன்னா இவர்களுடைய இந்த துவேஷம், மத துவேஷம். ஆனால் அவருடைய அடிப்படையே அந்த மத துவேஷத்தில் வளர்ந்தது தான் பாஜகவுடையது. அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு வந்தால் பெரிய ரீச்சுன்றது அண்ணாமலை நிரூபிச்சாப்புல. நீங்கள் பாருங்கள், கோமியம் குடிச்சா பெஸ்ட்டுன்னா தமிழிசை சொல்லுவாங்க, கோமியம் குடிச்சா என்ன தப்புன்னுவாங்க. இதே இங்கே கிண்டலாக மாற்றுவாங்க. கிண்டலுக்குரியது தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேறு லெவல் போயிட்டோம். அண்ணாமலை தொடவே மாட்டாப்புல, டிஎம்கே அட்டாக் பண்ணுவார், மற்றதை அட்டாக் பண்ணுவாப்புல. அப்போ அது எடுபடும். இங்கே அரசியல் தான் எடுபடும். அப்போ இங்கே அந்த இது தான் கொண்டு போகணும். அது இது ஆன்மீகம்ன்றது எல்லா ஆன்மீகமும்ன்ற மாதிரி கொண்டு போனால் இன்னும் சிறப்பாகிடும். ஆன்மீகம் தானேங்க, கடவுளை தானே நம்புறீங்க. அவனும் கடவுள் தான் நம்புகிறான், இவனும் கடவுள் தான் நம்புகிறான். கடவுள் நம்புறோன்னா மனிதிங்க, அவ்வளோதான். நீங்கள் இவர்களுக்கு எதிராக இருங்க, கடவுள் நம்பாதவர்களுக்கு எதிராக இருங்க, பாதி வேலை முடிஞ்சிடும். என்ன பாய் இது வச்சுருக்கோம், நீங்கள் தான் வரணும், சிறப்பிக்கணும், வந்துட்டா போச்சுன்னுவாங்க சந்தோஷமாக. அவங்க பாய் எங்கள் வீட்டுக்கு இதுனுங்க, வாங்க போகலாம் அப்படின்னா இதாகிடும். என்ன அவங்களுக்கு பிரச்சனை? பாய்களுக்கு கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, விக்கிரகங்களை வணங்க மாட்டாங்க, அதை நீங்கள் மதிக்கணும். அப்போ அவன் ஓட்டிக்குவான். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி போனேன் தர்கா, நம்ம தர்காயா வாயா பார்த்தே ஒரே பாய் இது பண்ணுங்க, அதுதான். இந்துக்கள் அப்படி தானே இருக்காங்க. இப்படியே போனால் நாகூர் போகலாம்பா, நம்ம நாகூர் ஆண்டவர்பா அப்படின்வாங்க. அங்கே போனால் அப்படியே வேளாங்கண்ணியும் பார்த்துட்டு போயிடலாம்பா, கோச்சிக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவான். நம்மக்கிட்ட அந்த இது கிடையாது. அவங்களுக்கு சில இதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப ஊனி போய் கிடப்பான், நம்ம குத்தா சாப்பிட கூட மாட்டான். நம்ம மட்டும் பெரிய மனுஷன் பண்ணி அவங்க பிரியாணி சாப்பிட்றோம்ல, நம்ம குத்தா சாப்பிட மாட்டான். இன்னும் கேட்டால் காஃபி அப்படி இப்படின்னுவோம். அது இப்போ மாறிட்டு வருது, அந்த இதெல்லாம் மாறிட்டு வருது. பிரியாணின்றது பொதுவான ஒரு உணவாக மாறிவிட்டது. அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வர வரதான் உங்களுக்கு ஒரு இணக்கம் வரும். அப்போ நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை நீ ஊழல் பண்ணாமல் இருக்கியா, கரெக்டாக போறியா, ரைட் ஓகே போ, அப்படி போடுவோம். அப்போ அந்த டைமில் தான் இதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நடுநல்ல வந்துடுவாங்க. தெரியுமா, நான் ரெடியாக வரவா, நல்லா இருக்கிறாருப்பா, அதே மாதிரி இருக்கிறாருப்பான்னு பார்த்தா மறுபடியும் இழுத்துன்னு போவாங்க பழைய காலத்துக்கு. அதே பெரியார், அதே நீட் எதிர்ப்பு, அதே டீலிமிட்டேஷன், அப்படிதான். ஏன்பா நீட் எதிர்க்குன்னு கேட்டால் தெரியாது. கடவுள் இருக்குது, கடவுளை காட்டணும்ல, அந்த மாதிரி தான். இந்த படத்தில் வடிவேல் காட்டணும், அந்த மாதிரி தான். அவரும் எதிர்க்கிறார், நானும் எதிர்க்கிறேன். ஆனால் சார் நிறைய பேர் விஜய் அவர்களை குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க, 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வர மாட்டார், கேரவானுக்குள்ளே போயிருவார். இல்லைங்க, அதெல்லாம் மலிவான 12:30 மணிக்கு எல்லாம் கரெக்டாக அவர் எவ்வளோ அழகாக பேசினார் சார். மலிவான குற்றச்சாட்டு. அதெல்லாம் நீங்கள் எப்படி முகமுடி போட்டு போங்க, அந்த மாதிரி 12-6 மணிக்கு மேலே வெளியே வரும். யாருங்க மது அருந்தில்ல, நான் கேட்குறேன். சொல்கிறவன் மது அருந்தாமல் இருக்கானா? இன்றைக்கி பலருக்கும் மூளை வேலை செய்யாது காரணம் சின்ன வயசில் அடித்த மது தான். நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை. அப்போது மதுன்றது மோசமான விஷயம். ஆனால் நீங்கள் எங்கே மதுவை பாலை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, டாஸ்மார்க்கு இது வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இலக்கு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, கூடாத வரைக்கும் போதை வஸ்துகள் கஞ்சான்னு. உங்களுக்கு ஏன் இந்த விஷயங்களில் கோபம் வர மாட்டேங்குதுன்னா உங்களுக்கும் அது சாதாரண விஷயமா இருக்குது. அப்போ இனி மது அருந்துபவர்கள்னு ஒரு பெரிய தமிழன் என்று சொல்லடா, மது அருந்த நில்லடா, டாஸ்மார்க்கில் நில்லடா, தமிழன் என்று சொல்லடா, டாஸ்மார்க்கில் நில்லடா, அப்படி ஆயிடுச்சுல. நீங்கள் தமிழகம் டாஸ்மார்க் இல்லாமல் யாராவது இருக்கிறானா, மச்சான் அம்மா இறந்துட்டாங்கடா, அப்படியா வாடா அப்படின்ட்டு நம்ம மச்சான் ஏற்பாடு பண்ண மச்சான் அப்படின்னு. ஏடா டே அம்மா செத்துக்கிறாங்கடா, அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற, அம்மா செத்து தான்டா எனக்கும் துக்கமாக இருக்குதுல்ல, வாங்கடா. வாங்கும்போது ஆப்பா வாங்கிடு, தங்கச்சி வயசுக்கு வந்துச்சுடா, ஐயோ செம்ம விஷயம்டா, கொண்டாடலாமே, எப்போ வர, 5 பேர் வந்துடும், வாங்கி வச்சிடறான். ஏய் என்ன உரா மச்சான், உன் தங்கச்சினா என் தங்கச்சிடா, கொண்டாடுவோண்டா அப்படின்றான். கல்யாணம்னா ஒரு படத்தில் நல்லா எடுத்திருப்பாங்க, அந்த தனுஷ் படத்தில், அவன் பிராஞ்சி துட்டு கொண்டு தருவான். டேய் சைட் டிஷ்ஷுக்கே பத்தாதுடா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. மொய் ஒரு 100 ரூபா பாரு, 300 ரூபா குடிப்பான். பாவம், அவன் கூப்பிட்ட பாவத்துக்கு குடிச்சிட்டு வேற அங்கே கச்சேரி வச்சுன்னு இருப்பான். அதாவது அது வேற பெரிய தொல்லை. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ நான் சொல்றது கரெக்டாக இல்லையா? தமிழன் என்று சொல்லடா, டாஸ்மார்க்கில் இல்லடா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தலைமுறையே போச்சுங்க, 2 தலைமுறை 3 தலைமுறை. அதனால தான் வர்றான் வடநாட்டுக்காரன். அப்போ நீங்கள் போயிட்டு விஜய் மட்டும் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னா நியாயமா? இது அவர்கிட்ட என்ன அரசியலில் பிரச்சனை இருக்குன்றதை விமர்சனம் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. உண்மையா சார், காலையில் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து நைட்டு 12:30 மணி வரைக்கும் ஒரு மனுஷன் ஃபுல்லாக இருந்திருக்காரு, என்கேஜ்லேயே இருந்திருக்காரு. அது அவர் இஷ்டம், அது அவர் பண்ண கூத்து தான். அது காலைல ஏர்போர்ட்டில் இறங்க தேவையில்ல, நீங்கள் திருச்சியிலேயே யார் வீட்லையா தங்கி
ஒரு 10 மணிக்கு அந்த வண்டியை வர சொல்லிட்டு வண்டியில் ஏறி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி என்ன தான் டிராஃபிக் ஜாம் ஆனாலும் 11:30 மணிக்கு இங்கே சேர்ந்துருக்கலாம். பேசிட்டிங்கன்னா அடுத்து கிளம்பியிருந்தால் ஒரு 3 மணிக்கு அரியலூர் போயிருக்கலாம். அடுத்து பெரம்பலூர் குன்னம் முடிச்சு நீங்கள் 8 மணிக்கெலாம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துருக்கலாம். அது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன். எனக்கு தெரிஞ்ச ஒரே இது ரோட் ஷோ. இன்னைக்கு கோர்ட்டு ஆப்போச்சிச்சு. என்ன சார் கோர்ட்டு சொல்லிட்டாங்க கூப்பிட்டு. அதாவது இவங்க போய் சொல்கிறாங்க கர்ப்பிணிகள் இவங்க மாற்றுத்திறனாலாம் வரக்கூடாதுன்னு எங்களை சொல்கிறாங்க. இன்னும் அநியாயமாகுது. நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான்ப்பா சொல்லணும். கோர்ட்டு நீங்கள் தான்ப்பா சொல்லணும். ஏன் முன்னுதாரணமாயிரேன் என்ன கெட்டு போச்சு சொல்ல. அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் பொது சொத்துக்கு டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். நியூயார்க்கில் ஃபோட்டோலாம் காமிச்சிக்கிறாங்க. தலைவரே இது அந்த பிரச்சாரத்துக்கு முன் மரக்கடை எத்தனை சேர் டேபிள்லாம் இருக்குது பாருங்க. இது பிரச்சாரத்துக்கு பின் என்ன ஆகுது? வெறும் கட்டை தான் இருக்குது, கட்டையாக கிடக்குது. அதான் தலைவரே இது பிரச்சாரத்துக்கு முன் எவ்வளோ சேர் இருக்குது பாருங்க. இது பிரச்சாரத்துக்கு பின் எப்படி இது பாருங்க. இன்னும் அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிறீங்க. இல்லை தலைவரை அது ஆசையில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீ தான் ஏன் கட்டுப்படுத்தணும் தலைவரை? இங்கே பாருங்கன்னு காமிக்கிறாங்க. இன்னொன்று நீதிபதிட்ட மரத்துக்குள்ளே இருந்ததுன்னா மரம் இது நல்லா ஊனி பாருங்க. ஒரு தலை தெரியுதா? ஆமாம். அட பாவி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அதான் இங்கே பாருங்க. எம்ஜிஆர் சிலை கொஞ்சம் மேலே பாருங்க, 10 பேர் உட்காந்துக்கிறானே. அவர் இங்கே ஓட்டு வீடு தானே, அந்த வீட்டு மேலே பாருங்க தலைவரை. அப்போ தான் அது இங்கே பாருங்க கரண்ட் கம்பி. அட பாவி பக்கத்துலேயே எப்படி நிற்கிறானுங்க. நீதிபதி பயந்துட்டாரு. ஐயோ ஏதாவது ஆயிருந்தா கேட்டிருக்காரு. ஏதாவது ஆயிருந்தா இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எங்க சார் கேட்குறாங்க. சொன்னாங்க அந்த படத்தில் வடிவேல் சொல்கிறார் எங்கம்மா பேட்டா தரோம். அந்த மாதிரி பேட்டா எங்கம்மா பேட்டா தரோம். நானும் நண்பா நண்பி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு தடவையும் கத்தி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், என்னென்ன பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. சரி இனிமேல் அதெல்லாம் உடஞ்சது வச்சுக்கா, நீ தான் காசு கொடுக்கணும். தலைவரை இப்போ பாரு நான் எப்படி சொல்கிறேன் பாருன்னு. இப்போ வலிக்கும்ல மரக்கடை பாய் வருவார்ல, என்னப்பா எப்படி வச்சிட்டான் பாரு 2 லட்ச ரூபா அவரு. இல்லை கோர்ட்டுக்கு போயிடுவேன். அந்த செலவும் சேர்த்து வந்தால விழும். வழக்கு செலவும் சேர்த்து தானே கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி கோர்ட்டு கிளியராக சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படி தான் நடத்தணும், போலீஸ் பர்மிஷன் தான் அப்படி தான் பண்ணணும். ஆனால் சார் பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லப்பட்டு இவங்க கேட்டிருக்காங்க. பாரபட்சம் பார்க்காம மற்றவர்கள் கொடுப்பது போகணும். ஏங்க நாளைக்கு விஜயே வந்தாலும் தாங்க பண்ணுவார். இவங்க என்ன கேட்குறாங்க, சிஎம் போனாரே அந்த ரோட் ஷோக்கு பர்மிஷன் வாங்கினாங்களா? உனக்கு காமிக்க போகிறான். கோர்ட்டை கேட்டுச்சுன்னா உடனே படப்படன்னு எழுதுப்பா. முந்தா நேரத்து சீல் அடி அச்சியா டேட் நான் போட்டேன் 4 நாளைக்கு முன்னாடியே போட்டேன் தலைவர். அங்கே கொண்டு வா இந்தா சிஎம்கே கேட்டுக்கிறோம்மா 5 நாளைக்கு முன்னாடியே முறைப்படி கொடுத்துருக்குறோம். வேற என்ன சொல்லுவாங்க? இன்னொன்று இவங்களுக்கு அது கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்குதா? சிஎம் போனப்போ இவ்வளோ பிரச்சனை இருந்ததா? ஏதோ ஓரமாக நின்று தோடை சிஎம் போகிறாராண்டி அப்படின்ட்டு கையை கிட்ட வந்தால் கை தட்ட சொல்லிக்கிறாப்புல அப்படின்னு கையை தட்டிட்டு ஏமா இங்கே இந்த ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ஓட விட போகிறாங்க அப்போ பாரு அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு ஓடி போய் கட்டிக்குது. தாத்தா தாத்தா சொல்ல விட ஸ்டாலின் சொல்லணும் அப்படின்னு தானே. இவ்வளோ தானே இருந்தது. ஏதோ மக்களுக்கு தொல்லை இருந்ததா? இறக்கம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் அப்படியா பண்ணீங்க? எவனையாவது 5 மணி நேரம் அசைய விட்டீங்களா திருச்சியா? அதனால் அவர் நடத்துகிற ஒரு ஷோக்கு நீங்கள் நடத்துகிற ஒரு ஷோக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்புறம் சிஎம்ஐ போய் நீங்கள் அவரோட போய் கம்பேர் பண்ணுறீங்க. அவர் பாவம் நீங்கள் நடத்துகிற மாதிரி நடத்தணுன்ட்டு அவர் வாட்டில் வேனில் ஏறி வர்றாரு. யாருக்காவது தொல்லை கொடுத்தாரா? அவர் வாட்டு நடந்து வர்றாரு, கை தட்டுறாரு, போயின்னுக்கிறாரு. இங்கே பாருங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். திருச்சி பிரச்சாரத்துக்கு கடுமையான அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு சிடி போட்டிருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளின் பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் காவல்துறை அனுமதி வழங்குவதாகவும் அதே போல தாவேக்காக பாரபட்சமின்றி அனுமதி வழங்கும் 9 மற்றும் 15 தேதிகளில் டிஜிபியிடம் கட்சி சார்பில் மனு ஈடுபட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இது சதீஷ்குமார் நீதிபதி முன்னாடி வந்திருக்கு. தாவேக்கா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி பெரிய ஆளை தான் வச்சுருக்காங்க. நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளையும் தாவேக்காவுக்கு விதிக்கப்படுவதாக கூறினார். எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் வாதிட்டார். கர்ப்பிணிகள் இதான் முக்கியம். நம்ம இவ்வளோ நாளாக இவங்க சொல்கிறாங்க போல அக்கறையில் நினச்சிருந்தோம். இங்கே பாருங்க, கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளி வரக்கூடாது என நிபந்தனை விதிக்கிறார்கள். அவர்களை வர வேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பினார். எப்படி இது அக்கறையில் சொல்றாங்க அப்படின்னு. ஆமா, இது போன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்படுதானே அப்படின்னு நீதி கேட்டிருக்காரு. இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் தானே சொல்றாங்க. என்ன நீங்க புதுசாக வந்து சொல்றீங்க? முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல.
பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த வேண்டும். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அடடே ஆச்சரியக்குறி. சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்பட்டதான்னு கேட்குறாரு. ஏய் என்னப்பா நம்மளே சூனியம் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு. ஏன்னா பண்ணாங்களா, வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். இவங்களே போய் சூனியம் வச்சுட்ட கதை. கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளி வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்கள் நீங்கள் முன்மாதிரியாக திகழலாம், நீங்களே திகழலாமே என நீதிபதி அறிவுறுத்தினார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இ. ராஜ் திலக் எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். அது உண்மைதான், அனுமதி மறுக்கல. திருச்சி பரப்புரையின் போது தாவேகா தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாகவும் காவல்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதுக்கப்புறம் தான் மேட்டர் இருக்குது. அதனை பார்த்த நீதிபதி, இவர்கள் இது போன்ற உயரமான இடங்களில் ஏறி ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பு ஏற்பதுன்னு. தலைவரை இப்போதான் நீ பார்க்கணும், அந்த மரத்துக்குள்ள பாரு எங்க நிற்கிறான் பாரு அவன் அப்படின்னு. இதனை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா எங்க தலைவரே கேட்குறா. நண்பா நண்பின்னா போடா, ஏய் நம்மள தாண்டா சொல்றான், அப்படி போயிடே திரும்பாதன்றான் தலைவரை, நான் என்ன தலைவரே பண்றேன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க நீதிபதி அறிவுறுத்தினார். பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த 4 கட்சியெல்லாம் மாட்டிக்கும். நடத்த போறீங்களா, நடத்துங்க. எவ்வளோ பேர் வருவாங்க சார்? லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அப்போ 5 லட்சம் கட்டு. காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை இது பண்ணிட்டார். என்னன்னா இந்த விவகாரம் எல்லா கட்சிக்கும் இப்போ வந்துடுச்சு. நல்ல விஷயம். நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். இது நல்ல கோரிக்கை. அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு ஆப்பை வைக்குவதற்கு காரணமாக இருந்தால் நண்பர் சிடி நிர்மல்குமாருக்கு நன்றின்னு. அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லா கட்சிக்கும் தொகையை டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. இது ஒன்று. சரி, இவர்கள் யோகியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவானந்த சாலையில் நடந்ததில்ல ஜூலை 13, அதில் வந்து தடுப்பு வேலி சுத்தமாக எல்லாம் தூக்கி உடச்சு தள்ளி எரிச்சாச்சு சார். அதாவது சிவானந்த சாலை முன்பிருந்த நிலைக்கு ஆளாகிட்டாங்க. நடுவில் போட்ட எதுவுமே இல்லை, செடி கொடி எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு ரோஹிணி தேட்டர் மாதிரி ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ பர்மிஷன் வாங்க போய்கிறாங்க. எதுக்கு? இந்த கூட்டத்துக்கு எதுக்கும் தென் சென்னையில் வட சென்னையில் நடக்கும்ல. ஆமாம் சார். அப்போ போலீஸ்காரங்க ஏங்க இது பார்த்துங்க, அதில் மெட்ரோ வாட்டர் வேலைலாம் வேறு நடக்குது. இவனுங்க வாட்டில் பள்ளத்தில் குதிச்சு மேலே ஏறி ஏதாவது பண்ணி தகடுகளை பிச்சு போட்டு கேட்டால் அதுக்கு இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் காசு கொடுத்துட்றாங்க சிவானந்த சாலைக்கு அப்படின்னு. இது வரையும் கொடுக்கலையா? கொடுத்துருணும்ல. இது எப்போவோ வந்து பர்மிஷன் கேட்டு அந்த கொடுக்கும் போதே சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் லெட்டர் கேட்கும் போதே சைர் போலியார் அவர்களுக்கு வணக்கம். மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் சில இடங்களில் சேதமடைந்து உள்ளது. அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சரி செய்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னை வரைக்கும் சரி பண்ணி கொடுக்கல. கார்பரேஷனில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு இணைப்பு எடுக்கிறீங்க வச்சுக்கிங்க, அதுக்கு நீங்கள் ரோடு வெட்டுறீங்களா, ரோடு கட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் 2 மடங்கு பணம் செலுத்தணும். அதுக்கப்புறம் அவன் பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான். நம்ம வண்டியை விட்டு 4 மடங்கு செலவு பண்ணணும். அதான் நடக்கும். நேற்று வரைக்கும் நல்லா அப்படியே வருவார், சல்லுன்னு டமால்னு படத்தில் இருந்தால் இங்கே இந்த பள்ளம் எப்படா வந்துச்சு, நேத்தான் தோணணும், மூடலையா, அதே எப்படி மூடுவான்? அவன்கிட்ட போய் கேள்றா, கார்பரேஷனுக்கு பணம் கட்டிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் கார்பரேஷனுக்கு இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் அந்த இழப்பீடுக்கெல்லாம் பணம் கட்டணும். எவ்வளோ செலவாச்சு கணக்கு போட்டு இன்னி வரையும் கொடுக்கலன்றாங்க. இதுதான் தாவேகா. என்ன சக்தி? முதன்மை சக்தி. மாற்றா இல்லை, தேவையின் அடிப்படையில் வருவோம். தேவை தானே இது, கொடுத்தீங்களா? இதான் நிலைமை. ஆனால் அந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே எல்லா கட்சிக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு, நீ இனிமேல் பண்ணோன்னா அப்படி கட்டணுன்னு வழக்கம் போல் மீறுவாங்க. ஆளுங்கட்சி எல்லாம் உடச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லைங்க, ஏற்கனவே அப்படி தான் ஆடிட்டு இருந்தது. நம்ம ஆள் லைட்டாக அப்படி விரல வச்சாரு, ஊந்துச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரனுடைய பந்ததற்கு மிக்க நன்றி சார்.